ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2-3 கைப்பிடி, கொஞ்சம் சோம்பு, தண்ணி விட்டு தேங்காய் பாலாக வடிகட்டி எடுத்துக்கலாம். புளியும் கரைச்சி வச்சுட்டேன். அதில் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே அதிலே போட்டுட்டு, நம்ம 3 பால் தேங்காய் பால் எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன். அதையும் அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குழம்பு ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 2-3 நாளைக்கு. தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த குழம்பு மிக்சருடைய ஊற்றிடலாம். இது 20 நிமிஷம் எல்லாத்தையும் கூட்டி ஒன்றா வச்சிட்டோம்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம இதுக்குள்ளேயே கருவாடும் போட்டுக்கலாம், மீனும் போட்டுக்கலாம், கருவாடு வறுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலில் கொதிக்க வச்சு பண்ணுறப்ப நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் போட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சோன்னா குழம்பு மிக்சர் அதில் ஊற்றிட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி வைக்க வேண்டாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பீன்ஸு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கலாம். 2 விசில் விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இதில் காயும் போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி எதுவுமே போடலை. இதுக்கு பெரிய வெங்காயம் போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வெந்து வந்துருச்சு. இதுக்கு எப்போதும் போல் காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, நான் அன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி ஜீரகம் போட்டு தாளிச்சிருந்தேன் எண்ணெயில். இதுவும் கடுகு உளுத்தம் பருப்பு போடாமல் ஜீரகம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலும். அது பொரிஞ்சோன்னே வேக வச்சுருந்த பீன்ஸையும் அதிலே போட்டு எல்லாம் சுண்டி வந்தோன்னா கொஞ்சம் நிறையா தேங்காய் போட்டு இறக்குனேன். தேங்காவை நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம்னா டேஸ்டான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும். இது கூடவே முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு அப்பளம், முட்டை வேக வச்சது. இதுதான் எங்களுக்கு லஞ்ச் பிளேட். தேங்க்யூ.